குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் மக்கள் அன்றாட பயன்படுத்தும் பொருட்களின் விலை குறைந்துள்ளது. ஆடம்பரம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களான சோப்பு, ஷாம்பு, பற்பசை, சமையல் எண்ணெய், பால் பொருட்கள், பிஸ்கெட், சிப்ஸ், நூடுல்ஸ் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் விலை குறைந்துள்ளது. குளிர்பதன பெட்டி, ஏசி, டிவி, வாஷிங் மெஷின் போன்ற வீட்டு உபயோக பொருட்களின் விலையும் குறைந்துள்ளது. 350 சிசிக்கு குறைவான இருசக்கர வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள், டிராக்டர்கள், விவசாய எந்திரங்களின் விலையும் குறைந்துள்ளது. இவை தவிர அழகு நிலையம், சலூன், உடற்பயிற்சி மையம் மற்றும் யோகா மைய சேவைகள், தனிநபர் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு கட்டணம் குறைந்துள்ளது. மேலும் சிமெண்ட், கிரானைட், சலவை கற்கள், செங்கற்கள் விலையும் குறைந்துள்ளது. பான் மசாலா, புகையிலை, சிகரெட், பந்தயம், ஆன்லைன் கேமிங் போன்றவற்றுக்கான விலை உயர்ந்துள்ளது. 2500 ரூபாய்க்கும் அதிகமான விலை உள்ள ஆடைகள், ஆபரணங்களின் விலையும் அதிகரித்துள்ளது. 350 சிசிக்கு மேலான என்ஜின் திறன் கொண்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் பெரிய கார்களின் விலையும் அதிகரித்துள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் ஏழை மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். நாட்டு மக்களுக்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து உரையாற்றிய பிரதமர் மோடி, ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு புதிய உத்வேகம் அளிக்கும் என்று தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நன்மை அளிக்கும் என கூறிய பிரதமர் மோடி, ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்களின் சேமிப்பு அதிகரிக்கும் என்றார். பலவிதமான வரிகளால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் என கூறிய பிரதமர் மோடி, ஜிஎஸ்டி குறைப்பால் நாட்டின் வருவாய் அதிகரிக்கும் என்றார். காலம் மற்றும் தேவைக்கு ஏற்ப ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதனால் அனைத்து பொருட்களின் விலையும் மலிவாகும் என்றும் பேசினார். 99% பொருட்களுக்கான வரி 12% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, இனி 5%, 18% என 2 அடுக்கு முறையே நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவித்தார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.